பணத்தை நான் ஏங்க பேங்க்ல போட்டு சேர்த்து வைக்கணும், 1000மோ 5000மோ நானே வீட்டில் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிற ஆளா நீங்க? சரி, நீங்க யோசிக்கிறது ஒரு வகையில சரிதான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வீட்லயே அந்த பணம் இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? சப்போஸ் நீங்க வந்து பேங்க்ல உங்க பணத்தை வந்து டெபாசிட் பண்றீங்க, ஆனா வந்து நீங்க அதுக்கு மேல எதுவுமே பண்ணல, ஒன் டைம் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு மாசம் வந்து அதுக்குன்னு ஒரு ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்? ஏதாச்சும் ரிஸ்க் இருக்க போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுல வந்து எந்த ரிஸ்க்குமே இல்லை. ஏன்னா இது வந்து மத்திய அரசோட ஒரு இன்ட்ரெஸ்டுடன் கூடின ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட பேர் என்னன்னா மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம். இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2025 மார்ச் 31க்குள்ள இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுக்கு பிறகு இந்த ஸ்கீமை மத்திய அரசு எக்ஸ்டெண்ட் பண்ற வாய்ப்பு வந்து கம்மி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல யார் யார் பயன்பெறலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அந்த கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நீங்க 16 வயசுக்கு கீழே இருக்கிற நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு கார்டியன் தான் இதுல அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக உங்களோட அம்மா இதுல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வந்து 18 வயது ஆயிட்டீங்க, 18 வயதுக்கு மேற்பட்டவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்களே வந்து நேரடியா இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெறலாம். நீங்களே டைரக்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 18 வயதுக்கு மேற்பட்ட யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டே இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இல்லை. சரி, இப்போ இந்த ஸ்கீம்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஆவணங்கள் வந்து தேவைப்படும். முதல்ல வந்து நீங்க ரீசெண்டா எடுத்திருக்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவைப்படும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஏஜை வந்து ப்ரூஃப் பண்ற விதமா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்களும் தேவைப்படுது. இந்த ஆவணங்கள் மட்டும் இல்லாம சப்போஸ் நீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்துக்கு கீழே வேலை பார்க்குற நபரா இருக்கீங்க அப்படின்னா அந்த துறையோட குறிப்பிட்ட அதிகாரியோட கையொப்பம் இருக்கிற சர்டிஃபிகேட்டை கூட நீங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு டேரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்காக நான் ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்லைன்ல கூட நீங்க வந்து பதிவிறக்கம் பண்ணி உங்களோட ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட டெபாசிட்டை ஆரம்பிக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க dea.gov.in அப்படிங்கிற சைட்டுக்குள்ள போய் மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். அது என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இந்த ஸ்கீமுக்கான டென்யூர் பீரியட் என்ன, இந்த ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அது என்ன ஷார்ட் டேர்ம் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவலும் அவைலபிளாக இருக்குது. மினிமமாக நீங்கள் 1000 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமமாக 2 lakhs வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவலை பொறுத்த வரைக்கும் 6 monthsல நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 6 monthsல வந்து 40% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற 60% அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கீமோட எண்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சப்போஸ் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ இந்த சேவிங் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இயர்லி வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ இந்த 7.5% இன்ட்ரெஸ்ட் பற்றி சொன்னால உங்களோட டெபாசிட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு சேர்த்து உங்களோட கையில் வரப்போ எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீமில் நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டென்யூர் பீரியட் முடிகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களோட டென்யூர் பீரியட் 2 இயர்ஸ், உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.5% வருது. அப்படிங்கிறப்போ உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 8,011 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிறப்போ உங்கள் கையில் வந்து அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 58,011 ருபீஸ் வந்து உங்கள் கையில் வரும். சப்போஸ் வந்து 1 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்கள் கைக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 16,022 ருபீஸ். அப்படின்னா 16,022 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது டென்யூர் பீரியட் முடிகிறப்போ மொத்தமாக சேர்த்து வந்து உங்களுக்கு 1,16,022 ருபீஸ் வரும். அதே வந்து 2 lakhs போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து 32,044 ருபீஸ். அப்படின்னா 2,32,044 ருபீஸ் வந்து உங்கள் கைக்கு கிடைக்கும்.
இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் செக்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஐடிபிஐ இந்த பேங்க்ஸ்லேயும் வந்து இந்த ஸ்கீமுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கேருந்து நீங்கள் வாங்கி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டெபாசிட்டை ஆரம்பிக்கலாம். இவ்வளோதாங்க இந்த ஸ்கீம் பற்றின விஷயங்கள். எப்படி பார்த்தாலும் சும்மா உங்களோட காசு வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 30,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டான அமௌண்ட் கிடைச்சா அது பெட்டர் தானே.